கடலப்பருப்பு போட்டிருக்கோம். நம்ம ஏன் போட்டதுலேருந்தே வீடியோ எடுக்க முடியல அப்படின்னா, நான் ஒரு ஆள் தான் எல்லா வேலையும் பார்க்குறேன். அதனால் ஒரு கையில் எல்லா வேலையும் பார்க்குறதுங்கிறது கஷ்டமான வேலை. மிஷின் வந்து போட்டாச்சுன்னா டக்குன்னு சுற்ற ஆரம்பிச்சிடும். நம்ம மிஷினுக்கு ஈடு கொடுத்து நம்ம வேலை பார்க்கலன்னாக்கா சிரமமாயிரும். ஒன்று கை மாட்டிக்கும், இல்லை சரி அறப்படாது. அது மாதிரி விஷயங்களால தான் டக்குன்னு போட்ட உடனேலேருந்து நம்மளால் எடுக்க முடியல. அதான் காரணம், வேறு ஒன்றும் இல்லை. கடலப்பருப்பு நல்ல தரமான கடலப்பருப்பு தான் நம்ம போடுவோம். எந்த ஒரு பொருளையுமே வாங்கிட்டு வந்து அப்படியே போட்டு ஆட்டுறது இல்லைங்க. வாங்கிட்டு வந்து சுத்தம் பண்ணி காய வச்சு மண், கல், தூசி, பொக்கு, அதில் உள்ள அவுசை இப்படி எல்லாத்தையும் நீக்கிட்டு அதுக்கப்புறம் போட்டு ஆட்டினா தான் எண்ணெய் நல்லாயிருக்கும். பார்க்குறதுக்கு எண்ணெய் எல்லாமே எல்லா எண்ணெய்களுமே ஒரே மாதிரியாக தெரிஞ்சால் கூட அந்த எண்ணெய் வாங்கி தொடர்ந்து யூஸ் பண்ணுறாங்க இல்லையா, அதையும் குறிப்பாக வீட்டில் உள்ள பெண்களுக்கு இந்த எண்ணெயோடைய தரம் நல்லாவே அவங்களுக்கு புரிய விட்டு போயிடும். இது நல்லபடியாக தயாரி பண்ணியிருக்காங்க, இந்த எண்ணெயோடைய தரம் நல்லா இருக்குது அப்படின்னு அவங்க டக்குன்னு கண்டுபிடிச்சிருவாங்க. நம்ம தொழில் செஞ்சு லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறதுக்காக வேண்டி தொழில் செய்கிறவங்க இல்லைங்க. ஆமாம், லாபம் சம்பாதிக்கணும் நம்மளுக்கு வேணும் தான், அதுக்காண்டி தான் தொழில் பண்ணுறோம். ஆனால் ஒரு தொழில் நல்ல லாபம் உடைய தொழிலாக இருக்குது, அதனால் அந்த தொழிலை பார்ப்போம் அப்படின்னு பார்க்குறவங்க இல்லை நம்ம. ஆமாம், நம்ம பரம்பரையாகவே எண்ணெய் ஆட்டுறோம். அதுலேயும் சுத்தமான எண்ணெயாக மட்டும்தான் கொடுக்கணும், கலப்படம் இல்லாத எண்ணெயாக மட்டும்தான் கொடுக்கணும். நல்ல தரமான பொருட்களை போட்டு நல்லா ஆட்டி நல்ல தரமான எண்ணெய் மட்டும் தான் கொடுக்கணுங்கிறதுல நம்ம எப்போதுமே உறுதியாக இருப்போம். நம்ம அதைத்தான் எப்போதுமே செஞ்சுக்கிட்டு வர்றோம். எண்ணெய் விலை கூடுதலாக இருக்கலாம், ஆமாம், எவ்வளோ விற்கிதோ விற்கட்டும். ஆமாம், நம்ம அதுக்காக வேண்டி நம்மளுடைய தரத்தை குறைச்சிக்கிறது இல்லைங்க, ஒரே தரம் தான். ஆமாம், ஒரு நாளைக்கு 1 லிட்டர் விற்கும், சமயத்தில் அதுவும் விற்காது. அவ்வளோதாங்க, நம்ம அதுக்காக வேண்டி நம்முடைய தரத்தை ஒருபோதும் குறைக்கிறது இல்லை. நம்ம அடுத்தடுத்த வேலைகளை பார்த்துக்கிறது. நம்ம தமிழருடைய வாழ்க்கை முறைங்கிறது இயற்கையோடு இணைஞ்ச வாழ்க்கை முறை. அந்த காலத்துலலாம் பார்த்திங்கன்னா நம்ம சமையலறைகளில் அஞ்சரைப்பட்டின்னு ஒன்று இருக்கும். ஆமாம், அது சாதாரணமாக எல்லா வீட்லேயும் பயன்படுத்துவாங்க. அதனால் ஆஸ்பத்திரிக்கும் தனியாக யாரும் அதிகமாக போனதில்லை. பெரிய ஆஸ்பத்திரிகள்லாம் அந்த காலத்தில் கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கான நோய்கள் யாருக்கும் கிடையாது. அதுதான் ரொம்ப முக்கியம். நோய்கள் இருந்தால் தானே அப்புறம் ஆஸ்பத்திரி தேடணும். ஆமாம், சின்ன சின்ன நோய்களும் இவங்களுடைய நடைமுறை வாழ்க்கையிலே சரியாயிடும். இன்றைக்கி சாதாரணமாக இன்றைக்கி அஞ்சரைப்பட்டியில் இருக்க பொருட்களே வந்து இன்றைக்கி மருந்து எல்லோரும் சொல்லிகிட்டு இருக்கோம். ஏன்னா வாழ்க்கை முறை மாறி போச்சு. இதை மாற்றணுங்கிறதுக்காண்டி தாங்க நாம் எண்ணெயையும் தரமாக செய்கிறோம். நம்ம ஆட்டுற அந்த எண்ணெய் தான் உணவு, நீங்கள் சாப்பிட்ற அந்த எண்ணெய் தான் மருந்து. உடலுக்கு மருந்தாகவும் வேலை செய்யும், உணவாகவும் வேலை செய்யும்.